ஃபக் இட். 2 வார்த்தைகள். ஆனால் அந்த 2 வார்த்தைகளை உண்மையாக சொல்லும் மனிதனை இந்த உலகத்தால் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் இழக்கத் தயாராக இருப்பவனை அடிமையாக்க முடியாது. ஒரு நாள் நீ பிறந்தாய். அதே நாளில் உன் மரணமும் உன்னை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்படியிருக்க இன்னும் எதற்காக இவ்வளவு பயம்? தோல்வியா? அவமானமா? மக்கள் என்ன பேசுவார்கள் என்பதா? கேள். உன்னைப் பற்றி அதிகம் யோசிப்பது நீதான். மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பிஸியாக இருக்கிறார்கள். நீ விழுந்தால் 5 நிமிடம் சிரிப்பார்கள். நீ ஜெயித்தால் 5 நிமிடம் கைத்தட்டுவார்கள். அதற்குப் பிறகு அவரவர் வாழ்க்கைக்கு திரும்பிப் போய்விடுவார்கள். அப்படியிருக்க ஏன் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? மச்சியவெள்ளி சொன்னார். ஒருவன் நேசிக்கப்படுவதை விட மதிக்கப்படுவது பாதுகாப்பானது. ஏன் தெரியுமா? நேசம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். மதிப்பு உன் வலிமையை பார்த்து பிறக்கும். இந்த உலகம் கண்ணீரை மதிக்காது, முடிவுகளைத்தான் மதிக்கும். மச்சியவெள்ளி இன்னொரு உண்மையைச் சொன்னார். சிங்கமாக மட்டும் இருந்தால் போதாது, நரியாகவும் இருக்க வேண்டும். சிங்கம் ஓநாயை பயமுறுத்தும், நரி வலையை கண்டுபிடிக்கும். வாழ்க்கையில் வலிமை மட்டும் போதாது. எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது தாக்க வேண்டும். அதுதான் அதிகாரம். நினைவில் வை, வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, அது ஒரு போர்க்களம். இங்கே நியாயம் ஜெயிக்காது. தயாராக இருப்பவன்தான் ஜெயிப்பான். உன் எதிரி உன்னை வெறுப்பதால் ஆபத்தானவன் இல்லை. நீ அவனை குறைத்து மதிப்பதால்தான் ஆபத்தானவன். மச்சியவெள்ளி சொன்னார். அதிர்ஷ்டம் துணிந்து செயல்படுபவர்களை விரும்புகிறது. அதிர்ஷ்டத்துக்காக காத்திருப்பவன் காலத்தை இழப்பான். அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவன் வரலாறு படைப்பான். நீ மாற்றத்தை ஆரம்பித்தால் எதிரிகள் உருவாகுவார்கள். அதுதான் இயற்கை. மச்சியவெள்ளி சொன்னார். புதிய வழியை உருவாக்குபவன் பழைய வழியில் வாழ்ந்த அனைவரையும் எதிரியாகப் பெறுவான். அதனால் உன்னை வெறுப்பவர்கள் அதிகமாகிறார்களா? வாழ்த்துக்கள், நீ கூட்டத்தில் கலந்து போகவில்லை. கூட்டம் உன்னை பார்த்து திரும்ப ஆரம்பித்து விட்டது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள். மனிதர்கள் எப்போதும் நீதிக்காக நடப்பதில்லை, அவர்களுடைய நலனுக்காகத்தான் நடப்பார்கள். மச்சியவெள்ளி சொன்னார். மனிதர்கள் தங்கள் தந்தையின் மரணத்தை மறந்து விடுவார்கள், ஆனால் சொத்து இழப்பை மறக்க மாட்டார்கள். அதன் அர்த்தம் மனிதர்கள் உணர்ச்சியால் வாழ்வதில்லை, சுயநலத்தால் வாழ்கிறார்கள். அதை வெறுக்காதே, புரிந்து கொள். உலகம் நல்லவனுக்கு பரிசு கொடுப்பதில்லை. பலவீனமான நல்லவனை அது பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும். கருணை ஒரு பலம், ஆனால் பலவீனம் ஒருபோதும் கருணை அல்ல. தேவைப்படும் இடத்தில் கடினமாக இரு. தேவைப்படும் இடத்தில் அமைதியாக இரு. தேவைப்படும் இடத்தில் இரக்கமில்லாமல் முடிவேடு. உன்னை விட்டு போவார்கள். ஃபக் இட். சிலர் உன்னை ஏமாற்றுவார்கள். ஃபக் இட். சிலர் உன்னை நம்ப மாட்டார்கள். ஃபக் இட். ஏனென்றால் அவர்களுடைய சந்தேகம் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. வசதியான வாழ்க்கை ஒரு மெதுவான விஷம். அது ஒரே நாளில் உன்னை கொல்லாது. ஒவ்வொரு நாளும் உன் தைரியத்தை கொல்லும், உன் கனவுகளை கொல்லும், உன் பசியை கொல்லும். ஒரு நாள் கண்ணாடியில் உன்னை பார்த்தால் உயிரோடு இருப்பாய். ஆனால் உன்னை நீயே அடையாளம் காண முடியாது. நினைவில் வைத்துக்கொள், மரணம் உன்னை தேடி வரும். அது மன்னனையும் விட்டதில்லை, மாவீரனையும் விட்டதில்லை, பணக்காரனையும் விட்டதில்லை, உன்னையும் விடப்போவதில்லை. அப்படியிருக்க ஏன் பயத்திடம் அனுமதி வாங்கி வாழ வேண்டும்? வாழ்க்கை உன்னை சோதிக்கும். பணத்தால், துரோகத்தால், தோல்வியால், அவமானத்தால். அந்த நேரத்தில் 2 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவன் ஏன் எனக்கு மட்டும் என்று அழுவான். மற்றொருவன் சிரித்துக்கொண்டு ஃபக் இட் என்று சொல்லிவிட்டு மீண்டும் எழுந்து நடப்பான். வரலாறு முதல் மனிதனை மறந்துவிடும், 2வது மனிதனை நினைவில் வைத்துக் கொள்ளும். அதனால் பயத்தை கொல், சந்தேகத்தை கொல், சாக்குபோக்கை கொல்.
மற்றவர்களின் கருத்துக்கு அடிமையாக இருப்பதைக் கொல். உலகத்தை வெல்ல வேண்டிய அவசியமில்லை. முதலில் உன்னை நீ வெல். ஏனென்றால் தன்னையே வென்ற மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஒரு நாள் மரணம் உன் தோளில் கை வைக்கும். அந்த நேரத்திலே அது இப்படிச் சொல்ல வேண்டும். இவனை மண்டியிட வைக்க முடியவில்லை. அவனுடைய உயிரையே எடுத்துதான் நிறுத்த முடிந்தது. அதுவரை யோசிப்பதை நிறுத்து. நட, விழு, எழு, மீண்டும் தாக்கு. ஒரே ஒரு வார்த்தை. ஃபக் இட். வாழ்க்கையைத் தாக்கு. அது எப்படியும் உன்னை கொல்லப் போகிறது.